Good morning, students. Today we are going to see about the respiratory system, part 6. That is respiratory bronchioles and alveoli. Structure and functions of bronchioles and alveoli. Today we will discuss. Structure. Distal to the terminal, there are bronchioles consist of respiratory bronchioles, alveolar ducts and alveoli. அதாவது இந்த bronchioles and alveoli நம்ம பார்க்க போகிறது. So distal to terminal, the bronchioles consist of respiratory bronchioles, alveolar duct and alveoli. Number 1 respiratory bronchioles, number 2 alveolar duct, number 3 alveoli. 3 parts are distal to terminal bronchioles-ல இருக்கக்கூடிய structures. Tiny air sac தான் alveoli சொல்லுவாங்க. The alveoli are the primary structure for gas exchange. கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரோட நேம் alveoli. ரெஸ்பிரேட்டரி கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது alveoli. தி alveoli are the primary structure for gas exchange. The alveoli have very thin walls, so the gases that is carbon dioxide and oxygen can exchange. Alveoli have very thin walls. So the gases that is exchange ஆகப்படுது. Carbon dioxide and oxygen can exchange. It consists of simple squamous epithelial cells present in the alveolar ducts and alveoli. So, which type of epithelial? Simple squamous epithelial cells present in the alveolar ducts and alveoli. The barrier across which gases are exchanged between alveolar air and the blood is called the respiratory membrane. So, barrier acts as an respiratory membrane, that is exchange between alveolar air and blood. Okay. The barrier across which gases are exchanged between alveolar air and the blood is called the respiratory membrane. The surface of each membrane is coated with the fluid containing surfactant. The surface is each membrane. This respiratory membrane கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ஆல்வியோலர் ஏருக்கும் நெக்ஸ்ட் பிளட்டுக்கும் இடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெம்ப்ரைன் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி மெம்ப்ரைன். ரெஸ்பிரேட்டரி மெம்ப்ரைன்ற சர்ஃபேஸில் வந்து சம் கோட்டட் வித் ஃப்ளூயிட் கண்டைனிங் சர்ஃபக்டன்ட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கோட்டட் வித் ஃப்ளூயிட் கண்டைனிங் சர்ஃபக்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். Surfactant reduces the surface tension. So, surfactant uses அப்படின்னு பார்த்தீங்கன்னா reduces the surface tension. Thus, it helps each alveolus from collapsing as air moves in and out during respiration. So, collapsing ஆகாமல் alveolusல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். In and out, அதாவது இன்டேக் அண்ட் அவுட்லெட், இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சர்ஃபக்டன்ட் தான் ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் சர்ஃபக்டன்ட் அப்படின்றது. சர்ஃபக்டன்ட் ரெடியூசஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன், தட் இஸ் ஹெல்ப்ஸ் ஈச் alveolus ஃப்ரம் கொலாப்சிங் as air moves in and out during respiration. The surfactant prevents the alveoli from drying out. So, drying out ஆகாமல் alveoli வந்து கொலாப்ஸ் ஆகாமலையும் ட்ரை ஆகாமலையும் தடுக்கக்கூடிய ஒரு அந்த கண்டென்ட், அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் சர்ஃபக்டன்ட். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனையும் ரெடியூஸ் பண்ணுது, கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது இல்லாமல் ஆல்வியோலை ட்ரை ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒரு ஒர்க்கையும் இந்த சர்ஃபக்டன்ட் தான் செய்யுது. அப்போ ரெஸ்பிரேஷன்ற ஒரு ப்ராசஸ் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு சீரான முறையில் அது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த சர்ஃபக்டன்ட்டு தான் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனையும் குறைக்குது, ஃப்ரிக்ஷனையும் குறைக்குது. அது இல்லாமல் ட்ரையிங்லேருந்து அதை தடுக்கப்பட்டு ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஏரை ஒரு மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஃபக்டன்ட்னு தான் மெயின் சப்ஸ்டன்ஸ். இந்த சர்ஃபக்டன்ட் ப்ரிவென்ட்ஸ் தி alveoli ஃப்ரம் ட்ரையிங் அவுட். alveoli ஸ்ட்ரக்சர் சி பிக்சர். alveoli எப்படி இருக்குது பாருங்கள். பிராங்கஸ் மெயினாக இருக்குல்ல, அது பிராங்கஸ். ஸோ மெயின்லேருந்து ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது பாரு, அது alveolar duct. ஓகே. ப்ரைமரி ஆர்ட்ரியோல், ப்ரைமரி வெனியூல் அப்படின்னு இருக்கு பாரு.
பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஆர்ட்ரியோலில் ரெட் கலரில் இருக்கிறது ஆர்ட்ரியோல், ப்ளூ கலரில் வருது வெனியூல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆல்வியோலார் டக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்வியோலார் சாக் இருக்குது, ஆல்வியோலை இருக்குது. திராட்சை கொத்து மாதிரி நிறைய கொத்து 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 கொத்தாக ரவுண்ட் ஷேப் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாரு, அது ஆல்வியோலை. ஓகேவா? ஆல்வியோலை நிறைய இருக்கிற இடத்துக்கு பேர் சாக்குன்னு அர்த்தம். ஆல்வியோலார் டக்டுன்றது அந்த பிராங்கஸ்லேருந்து பிரியக்கூடிய ஒரு பிரான்ச்சஸ் தான் ஆல்வியோலார் டக்ட். பிராங்கியோலிருந்து பிரியக்கூடிய அந்த பிரான்ச்சஸ். ஓகே, ஆல்வியோலார் ஸ்ட்ரக்சர் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டயக்ராம் ஆஃப் தி கெப்பலரி நெட்வொர்க் சரௌண்டிங் தி ஆல்வியோலை. ஆல்வியோலையை சரௌண்ட் பண்ணுற மாதிரி கெப்பலரி இருக்கும். அந்த கெப்பலரியோட நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ கலர் ஆர்ட்ரியோல் அண்ட் வெனியூல் தெரியுதா? ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல் மெயினில் இருக்குது பாரு. அந்த பிரான்ச் ரெண்டாக பிரியுது ஆல்வியோலார் டக்ட். ஓகே, ஆல்வியோலைன்றது ரவுண்டாக வருது பாரு. கெப்பலரிஸ்ன்றது இந்த வெனியூல் அண்ட் ஆர்ட்ரியோல் இருக்கும். இந்த ஆல்வியோலாவுக்கு இடையில இணையக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் நெட்வொர்க் தான் கெப்பலரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் அண்ட் ஆல்வியோலை. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸில் 4 ஃபங்க்ஷன்ஸ். நம்பர் 1 கேஸ் எக்ஸ்சேஞ்ச், நம்பர் 2 வார்மிங் அண்ட் ஹியூமிடிஃபையிங், நம்பர் 3 ரிமூவல் ஆஃப் டஸ்ட், நம்பர் 4 டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் மைக்ரோப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். In the alveoli, there is network of capillaries which helps in the exchange of gases between air and blood. ஸோ இந்த ஆல்வியோலை அப்படின்ற இடத்துல நெட்வொர்க் ஆஃப் கெப்பலரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கெப்பலரிஸ் தான் விச் ஹெல்ப்ஸ் இன் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் ஏர் அண்ட் பிளட். ஏருக்கு பிளட்டுக்கு இடையிலான கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பலரிஸ் இந்த ஆல்வியோலையில் இருக்குது. அப்போது ஆல்வியோலையில் பிராங்கியோல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்பர் 2 warming and humidifying. The mucus layer provide the moist air, capillary bed warm the air. mucus layer என்ன பண்ணுது? நோஸ் வழியாக போகுது இல்லையா, அந்த நோஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பேரிங்ஸ், லாரிங்ஸ், அப்புறம் ட்ரக்கியா, அப்புறம் பிராங்கை, அப்புறம் பிராங்கியோல்ஸ்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த பிராங்கியோல்ஸ் வரைக்குமே லங் வரைக்குமே ரீச் ஆகும்போது அந்த வார்ம் ஏர் வந்து வார்மாகவும் இருக்கும், ஹியூமிடிஃபையாகவும் இருக்கும். அப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சருமே இந்த ஃபங்க்ஷனையும் செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வார்மிங் அண்ட் ஹியூமிடிஃபையிங் ஏர் ஸ்டார்டிங் ஆர்கன்லேருந்து லங்கை ரீச் பண்ணுற அந்த ஆல்வியோலை வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே வார்ம்டு ஏரையும் ஹியூமிடிஃபையிங் ஏரையும் தான் பேசேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது அந்த இடத்துல அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் மாய்ஸ்ட் ஹேரை கொடுக்குது. கெப்பலரிஸ் வந்து வார்ம்த் ஏர், அந்த கெப்பலரிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பிளட் சர்க்குலேஷன் மூலமாக அந்த ஏரை வந்து வார்ம்த்தாக பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ வார்மிங் அண்டு ஹியூமிடிஃபையிங். தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் ரிமூவல் ஆஃப் டஸ்ட். A protective layer of mucus is present in this. So, இந்த bronchiole and alveoli protective layer of mucus இருக்குது. அந்த மியூக்கஸ் லேயரில் என்ன பண்ணுது? சம் ஃபாரின் பாடிஸ் என்டர் ஆகிடுச்சுன்னா ஸ்டிக் ஆகிடுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். படிஞ்சிரும்னு அர்த்தம், அதனோட ஒட்டிக்குன்னு அர்த்தம். இட் காசஸ் தி இரிட்டேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன். அப்போது இட் காசஸ் தி இரிட்டேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன். தென் தி காஃப் ரிஃப்ளக்ஸ் ஸ்னீசிங் அக்கர். ஓகே, அதனால் என்ன நடக்குது? காஃப் ரிஃப்ளக்ஸ் அண்ட் ஸ்னீசிங் நிகழுதுன்னு அர்த்தம். இன் திஸ் வே த ஃபாரின் பாடி கம்ஸ் அவுட். ஓகே, அப்போ ரிமூவல் ஆஃப் டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எ ப்ரொடக்டிவ் லேயர் மியூக்கஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ், த ஃபாரின் பாடி stick to this, it causes the irritation of mucous membrane, then the cough reflux and sneezing occur. In this way foreign body comes out. Okay, next fourth function, defense against microbes. The alveoli is composed of connective tissue. Alveoli is composed of connective tissue. They include the lymphocytes and plasma cells. Okay, alveoli lymphocytes and plasma cells, these are all the present in the alveoli. It is composed of connective tissue.
These cells synthesize and secrete the antibodies. Lymphocytes and plasma cells, these are all the synthesis and secrete the antibodies which fight against the foreign bodies. So some foreign body enter into the alveoli. ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய லிம்போசைட் அண்ட் பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணுது, ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணுது. ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணும்போது ஃபாரின் பாடிஸை வந்து எதிர்த்து போராடுறதுக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸை சிந்தசிஸ் உற்பத்தி பண்ணக்கூடியதாகவும் செக்ரேட் பண்ணக்கூடியதாகவும் அமையக்கூடிய இடம் இந்த பிராங்கியோல்ஸ் அண்ட் ஆல்வியோலை. ஓகே, ஸோ டுடே ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் அண்டு ஆல்வியோலை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸ்டடி வெல். தேங்க்யூ.